Hello everyone. இன்னைக்கு லெசனில் இந்த நோஸ் ரிலேட்டடாக என்னெல்லாம் இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நவம்பர் 8லேருந்து இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி ட்ரைனிங் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம மூக்கை பற்றி பேசணும் அப்படின்னாலே முக்கியமாக வந்து மூக்கு அடைக்குது அப்படின்றது அடிக்கடி நம்ம சொல்லுவோம். நமக்கு வந்து காய்ச்சல் இருக்குது, ஜலதோஷம் இருக்குது அப்படின்னா மூக்கு அடைக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மூக்கு அடைக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் அ ஸ்டஃபி நோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், மூக்கு அடைக்கிறதுக்கு இல்லாமல் சில நேரம் மூக்குலேருந்து தண்ணியாக வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி மூக்கில் தண்ணியாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் அ ரன்னி நோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் சில நேரம் சில பேருக்கு மூக்கிலேருந்து ரத்தம் வரும். அந்த மாதிரி மூக்கில் ரத்தம் வருது அப்படின்னு சொன்னால் ஹிஸ் நோஸ் ப்ளீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ப்ளீட்ஸ் அப்படின்றதா ரத்தம் வருதுன்னு சொல்கிறதுக்கு, அவனோட மூக்கில் ரத்தம் வருது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிஸ் நோஸ் ப்ளீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யாராவது எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க விஷயத்தில் வந்து தலையிடுறாங்க அப்படின்னா நீ அவன் விஷயத்தில் நீ ஏன் மூக்கை நுழைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு டோன்ட் போக் யுவர் நோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். யார்கிட்டயாவது பார்த்து நம்ம டோன்ட் போக் யுவர் நோஸ் அப்படின்னா நீ ஓ மூக்கு நுழைக்காது அதில் போயிட்டு அப்படின்னு சொல்கிறது. தமிழில் வந்து நீ ஓன் தலையை உள்ள விடாது அப்படின்னும் சொல்லுவோம், இல்லை மூக்கு நுழைக்காத அப்படின்னு சொல்லுவோம். எந்த மாதிரி சொல்கிறதுனாலும் டோன்ட் போக் யுவர் நோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் பி நோசி. நோசி அப்படிங்கிறது என்னென்னா தேவையில்லாமல் அடுத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க விஷயத்துக்குள்ளே வந்து தலையிடுறவங்கள வந்து அடுத்தவங்க விஷயத்தை பற்றியே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்கள வந்து நோசி அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோன்ட் பி நோசினா எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் பி நோசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், மூக்கு அடைக்குதுன்னு சொல்லிட்டு சில பேர் மூக்கில் வந்து மருந்தெல்லாம் விடுவாங்க. அந்த மருந்துக்கு பேர் வந்து நேசல் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லலாம், இல்லை நேசல் ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக அது ஸ்ப்ரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நேசல் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டோன்ட் யூஸ் நேசல் ஸ்ப்ரே அப்படின்னா அந்த மாதிரியான மருந்துகள்லாம் வந்து அடிக்கடி உபயோகிக்காதீங்க, அது நல்லதில்லை. ஸோ டோன்ட் யூஸ் நேசல் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்னொரு இடத்துல நம்ம எங்கே நோஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ஏரோப்ளைன்லாம் அதோடைய முன் பக்கம் இருக்குல்ல, அந்த முன் பக்கத்துக்கும் பேரும் நோஸ் தான். ஸோ அந்த பார்ட் ஆஃப் த ஏரோப்ளைனுக்கு பேர் நோஸ் ஆஃப் அன் ஏரோப்ளைன். நெக்ஸ்ட் ஒன், தமிழில் வந்து ரொம்ப அதிகமாக கோவப்படுறவங்கள வந்து அவனுக்கு மூக்குக்கு மேலே கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஏன் மூக்குக்கு மேலே கோவம் வருது அப்படின்னு தெரியல. ஸோ மூக்குக்கு மேலே கோவம் வருது அப்படின்னு சொல்கிறத நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா he is short tempered அப்படின்னு சொல்லலாம். ஷார்ட் டெம்பர்ட் அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்தில் கோவம் வர்றவங்கள வந்து ஷார்ட் டெம்பர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ he is short tempered அப்படின்னா அவனுக்கு ஒன்றுனா டக்குன்னு மூக்குக்கு மேலே கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு he is short tempered அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா he is quick tempered அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச நோஸ் ரிலேட்டட் சென்டென்சஸ் எல்லாம் காமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.